நேற்று பார்த்த கண்டினியூஷன் இது வந்து அடுக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும். எனக்கு இந்த 4 கால் இதில் ரொம்ப பிடிக்கும். இது நல்லா வெயிட்டாக இருக்கும். தண்ணி மொல்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. அதுலேயே இது வந்து பித்தளையில் உள்ள கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரசம் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 பிளேட்டு வெயிட்டே கிடையாது, பட் பார்க்க அழகாக இருக்கும். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு. இது வந்து ஆலாக்கு, அந்த அரிசி எடுப்பாங்களே அந்த ஆலாக்கு. இதில் அன்னபூர்ணி சாமி வச்சுருக்கேன். அடுத்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது வந்து எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திர கடைக்கு போகும்போது இந்த மாடல் நல்லா இருந்ததுன்னு வாங்கினேன். இது வந்து பிளேட்டில் வச்சு சூடம் ஒன்று ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி மாடல் இது. இது வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். பார்க்க நல்லாயிருக்கும், குட்டியாக இருக்கும், நல்லா வளைவாக குழியவாக இருக்கும். இது எங்கள் அப்பாவோடது, அவங்க ஞாபகமாக வச்சுருக்கேன். அவங்க ஊரில் இருக்காங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது எங்கள் அப்பா கடை வச்சுருக்கும்போது வச்சுருந்தாங்க. கடையில் வந்து பூஜை பண்ண இது தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இதுலேயே சின்னதாக நல்லா வெயிட்டாக எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும். இது நான் நிறைய இடத்துல தேடிட்டேன். கடைசியாக இது வந்து திருச்சியில் தான் கிடச்சிது. இங்கே உள்ளதெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஹைட்டு. ஸோ இது அழகாக இருக்கும் நெய் தீபாவளிலாம் காட்டுறதுக்கு. இது வந்து எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க. இது எதுக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதெல்லாம் ஏற்றும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிண்ணத்தை, பித்தளை கிண்ணம் இது வந்து இதுக்குள்ளே போட்டு இதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதெல்லாம் ஏற்றி இப்படி மூடி வச்சுருவாங்க. ஸோ அதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் அந்த காலத்து தான். இந்த கரண்டியும் இது எல்லார் வீட்லேயும் உள்ளது தான். நான் என்ன பண்ணுவேன், அந்த இதில் வந்து இதை ஏற்றுவேன். நெய் தீபம் யூஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சு ஏற்றுவேன். இப்போ விளக்கு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இது எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. மயிலாப்பூர் போகும்போது கிரியில் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா குழிவாக இருக்கும், நிறைய எண்ணெய் வரும். ஸோ இது எங்கள் மாமியார் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நானும் அவரும் பாப்பா 3 பேரும் வந்து கேரளா போகும்போது குருவாயூர் கோயில் போயிருந்தோம். ஸோ அங்கே இது வாங்கினோம். கேரளாவில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட தான் போயிருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க கேரளாக்காரங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்ட இந்த மாதிரி விளக்கு இது நல்லா இருக்குமா என்னென்ன கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்கன்னு பட்ஜெட் காரணமாக சின்னதாக வாங்கி கொடுத்தாரு. பார்க்க அழகாக இருக்கும். இது இன்னும் ஏற்றவே இல்லை. ஏற்றுனா எங்கேயாவது பிளாக் ஆகிடும் அப்படின்னு யோசிச்சு அப்படியே புதுசாகவே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா கொடுத்தாங்க கல்யாணம் ஆகும்போது. இது ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இது அந்த காலத்து விளக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, குச்சி மாதிரி இருக்கும். ஆனால் இது ஏற்றுனா நல்லா குழிவாக இருக்கும் உள்ள. இது ஒரு டைப், இது ஒரு டைப்பு. ஒரு செட்டும் நான் வச்சுருக்கேன் இதில். இது வந்து விளக்கு தான், பட் நான் இதை வந்து எனக்காவது கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது நல்லாயிருக்கும், பார்க்க பளிச்சுன்னு அழகாக இருக்கும். இது இந்த மாதிரி டைப்பு திரி போடுறதுலேயே பூ மாதிரி இருக்கும். இதுலேயே செட் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரே டைப் தான், பட் சைஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கீழே நல்லா பெருசாக இருக்குல்ல, இதில் பார்த்திங்கன்னா கீழே சின்னதாக இருக்கும். இது வந்து மீடியம் சைஸு. இது ஒன்று ஒவ்வொரு டைப்பு. ஒரே மாடல் தான், பட் டைப் வந்து உள்ள சின்னது பெருசாக அப்படின்ற மாதிரி இருக்கும். இது விளக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு யாரோ கொடுத்தாங்க, பட் இது எதுக்கு என்னன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருக்கேன். பார்க்க நல்லாயிருக்கு. இது ரீசண்டாக இது வாங்கினேன். எங்கள் மாமியார் பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க போகும்போது இது பார்க்க அழகாக இருந்தது. ஸோ ஜோடியாக வாங்கினேன். குத்து விளக்கு டைப் தான், சின்னது ரொம்ப. பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், மேலே மயில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டைப் பார்த்திங்கன்னா இது வந்து கீழே தட்டு மாதிரி இருக்கும், மேலே விளக்கு இருக்கும். இந்த டைப்பும் நல்லாயிருக்கும். இது வந்து குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த டைப்பு. இதில் ஒரு 4-5 வச்சுருக்கேன். இது நல்லா பெருசு.
இது ரொம்ப சின்னது, இது மீடியம் சைஸ் அந்த மாதிரி. இதோட பெருசெல்லாம் நான் கடையில் பார்த்துருக்கேன். இது எப்படின்னா, அந்த கார்த்திகை தீபம் போது மழை பெஞ்சா நான் இதுக்குள்ளே குழியில் நல்லா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு இந்த மாதிரி மூடிடுவேன். ஸோ நனையாது, உங்களுக்கு மழை பெஞ்சாலும் காற்றடிச்சாலும் அணையாது விளக்கு. இதுவும் அதே மாடல் தான். இதுலேயே ஒரு 4-5 வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று சும்மா மாடல் மட்டும் கொடுக்குறேன். இது வந்து நான் செகண்ட் ஹேண்ட்லேருந்து தான் எடுத்தேன். நல்லா வெயிட்டாக இருந்தது, நல்லா குழிவாகவும் இருந்தது, பார்க்க அழகாக இருந்தது, டிசைன்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ இது நான் எடுத்தேன். குத்து விளக்கு பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு பார்க்கலாம். இது வந்து சின்ன சைஸ், இது எங்கள் மாமியாரோடது. ஸோ மேரேஜுக்கு கொடுப்பாங்கள்ல, இது எங்கள் மாமியாரோட பிறந்த வீட்டில் மேரேஜுக்கு கொடுத்தது. அவங்க வேண்டாம், இது வந்து பழசாயிடுச்சு தூக்கி போடுறேன்னு சொல்லும்போது நான் எடுத்து வாங்கி வச்சுக்கிட்டேன் பத்திரமா. ஸோ இது அந்த காலத்தில் எங்கள் மாமியாருக்கு மேரேஜாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 45-46 வருஷம் இருக்கும். ஸோ அப்போ கொடுத்த விளக்கு இது. அவங்க இதுக்கு பதிலா வேறு வாங்கிக்கிட்டாங்க புதுசாக. இது என் சீமந்தத்துக்கு எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க இந்த விளக்கு. இது என்னோடய மேரேஜுக்கு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பழைய கடையில் ரொம்ப ஆன்டிக் பீஸுன்னு சொல்லி ஒரு விளக்கு, கேரளா விளக்கு வாங்கியிருந்தேன். அதை காட்டுறேன். இதுலேயும் ஜோடி இருக்குது. இந்த பீஸ் பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருந்தது, அழகாக இருந்தது. வாஷ் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும். நல்லா லென்த்தாக இருக்குது பாருங்கள். நேற்று நான் வீடியோ எடுக்கும்போது பாப்பா இதை வச்சு தான் விளையாண்டுட்டு இருந்தா. இது வந்து ஒரு மேரேஜுக்கு விளக்கு கொடுக்கணுன்னு சொல்லி கடைக்கு போயிருந்தோம். அங்கே அவங்களுக்கு விளக்கு வாங்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கேமல் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். கேமல் முதுகில் தண்ணி ஊற்றுனா அது வாய் வழியாக வர மாதிரி அந்த மாடல் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த மாடல் கிடைக்கல, பட் இந்த மாடல் நல்லா இருந்தது. இது வந்து பஞ்சபாத்த பித்ரணி. இது வந்து பழைய மாடல், இது வந்து புது மாடல். இந்த ஸ்பூன் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப பழைய மாடல் இது. இது சும்மா பூ போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வெயிட்டே இருக்காது, பட் பூ போட்டால் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக